குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா மே 6 2026 புதன்கிழமை கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டவர்ஸ் பார்த்துலாம். தமிழக சட்டப்பேரவை தாவேகா குழு தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஓகேங்களா. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் திங்கட்கிழமை வெளியானது. இதில் 108 தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக 59 இடங்களையும், அதிமுக 40 இடங்களையும், காங்கிரஸ் வந்து 5, பாமக 4, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2, பாஜக, தேமுதிக, அமமுக வந்து பார்த்திங்கன்னா தலா ஒரு தொகுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஆட்சி அமைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா 118 இடங்கள் தேவை. விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருப்பினும் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா தாவேகா வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயில் நேற்றே சொல்லிட்டோம். சரிங்களா. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் இம்பார்ட்டண்டாக பார்த்து போயிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ நாட்டில் நடைபெற உள்ள தெருவோர சிறுவர்களுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இந்திய அணி வீராங்கனைகள் அடங்கிய குழு வந்து பார்த்திங்கன்னா புறப்பட்டிருக்காங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு முன்னதாக தெருவோர சிறார்களுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி மெக்சிகோ நாட்டின் மெக்சிகோ சிட்டியில் வரும் மே 5 முதல் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. சரிங்களா. இந்த நிறுவனத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் பங்கேற்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்த கருணாலயா தொண்டு நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. தேர்தல் வெற்றியோட இது கொடுத்துருக்காங்க. நான் வேணால் நியூஸ் பேப்பர் போடுறேன், நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்தது, கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலை வழங்க வேண்டிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் 10 அளவுக்கு உயர்த்தி 365 வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தில்லியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரொம்ப முக்கியமான கொஷின். உச்சநீதிமன்ற நீதிபதிகளினுடைய எண்ணிக்கையை 38ஆக அதிகரிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1+33 அப்படின்னு இருக்கும். ஒரு வந்து பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதி, 33 நீதிபதிகளும் இருப்பாங்க உச்சநீதிமன்றத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 38ஆக அதை உயர்த்துறதுக்கு அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க. கூடுதலாக 4 நீதிபதிகள் பணியிடங்களை அதிகரிக்கும் வகையில் வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மசோதா வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்படும். இந்த மசோதா நிறைவேற்றப்படும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 38ஆக உயரும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற சட்டம், அதாவது நீதிபதிகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1956 ஏற்றப்பட்ட போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தவிர்த்து 1+10 இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1960 வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கை 13ஆகவும், அடுத்த சட்டத்திருத்தம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 17ஆகவும் இருந்துச்சு. பின்னர் 1986 சட்டத்திருத்தம் மூலம் வந்து 17லேருந்து 25 மாற்றினாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2009 தான் வந்து பார்த்திங்கன்னா 30 கொண்டு வந்தாங்க. 2019 தான் வந்து பார்த்திங்கன்னா 33 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. இல்லை எதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதியை சேர்க்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1+37 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறையில் 1+33 இருக்குது. இது 1+37 வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறாங்க. 7 நீதிபதிகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்துறாங்க. சரிங்களா. அடுத்தது, வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்பும் நாடுகள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முதலிடத்தில் இருக்குது. கடந்த 2024ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கு பணிக்கு சென்ற நபர்கள் 12.8 லட்சம் கோடி, அதாவது $137 பில்லியன் தாய் நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஐநா அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 9.4 லட்சம் கோடிக்கு மேல், அதாவது $100 பில்லியன் மேல் வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்ற ஒரே நாடாகவும் இந்தியா திகழ்கிறது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்தியா, மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் மற்றும் பிரான்ஸ் ஆகிய 4 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டில் வெளிநாட்டிலிருந்து அதிக அளவில் பணம் பெறும் நாடுகள் பட்டியலில் முதல் 4 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்காங்க. இந்தியா கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் வெளிநாட்டிலிருந்து அதிக பணம் பெறும் நாடுகள் பட்டியலில் முதலிடத்தை தான் பிடிச்சிட்டு வருது. ஓகேங்களா. 2010 இதன் மதிப்பு 5 லட்சம் கோடி, 2015 6.4 லட்சம் கோடி, 2020 7.8 லட்சம் கோடி, இப்போ 2024 12.8 லட்சம் கோடியாக இருக்குது. ஓகேங்களா. அதேமாதிரி 2024ஆம் ஆண்டு பிற நாடுகளுக்கு அதிக பணம் அனுப்பும் பட்டியலில் 9.4 லட்சம் கோடியுடன் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா முதலிடத்தில் இருக்குது. அதாவது அந்த நாட்டிலேருந்து தான் மற்ற நாடுகளுக்கு பணம் போகுது. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா அடுத்த இடத்துலையும், சுவிட்சர்லாந்து அடுத்த இடத்துலையும், ஜெர்மனி அடுத்த இடத்துலையும் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பாயிண்ட் பை பாயிண்டாக போட்டு எழுதிக்கோங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காரு.
இவர் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் ஜீவா இருக்கார் இல்லையா, அவருடைய தந்தை. ஓகேங்களா, ஜீவா. அப்புறம் வந்து ஜித்தன் ரமேஷ் அவருடைய தந்தை. ஓகேங்களா, சூப்பர் குட்ஸ் ஃபிலிம்ஸ் நிறுவனத்துடைய தயாரிப்பாளர். நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயாரிச்சிருக்கிறாரு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தண்ணி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.